ஒரு விலையேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது டிமாண்ட் ஜாஸ்தி. இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் 645 பில்லியன் டோட்டல் அவங்களுடைய ரிசர்வ்ஸ்ல ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 50 பில்லியன் இப்போ வந்து தங்கம் ஆயிருக்கு. எல்லாருமே வந்து பேப்பர் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மோஸ்ட் ரிலையபிள். லிமிட்டட் சப்ளை, நிறைய டிமாண்ட். இதுதான் வந்து இந்த ப்ரைஸ் சர்ச்க்கான காரணம். தங்கத்தோட விலை குறைய வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்லை தான். ரொம்ப யாருமே கேட்க விரும்பாத ஒரு பதில். பட் வாய்ப்பு இல்லை தான். எல்லா நாடுகளுமே வந்து அவங்களுடைய ரிசர்வ்ஸை தங்கத்தை ஒரு மேஜர் போர்ஷனாக ஆக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நம்ம வந்து தங்கம் இருக்கிறதுங்கிறது ஒரு தைரியம் மாதிரி. இப்போ டாலர் விலை ஏறும் பொழுது தங்கம் விலை இறங்கிட்டு இருக்கும். ஆக்சுவலா ஆமா, ஜென்ரலா இது வரைக்கும் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா டாலரும் ஏறிட்டு இருக்கு, தங்கமும் ஏறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோரிலேஷனே வந்து பொய்யாக்குற அளவில் கோல்டோட டிமாண்ட் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் பண்ணுற எந்த மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ க்ரோ ஆகுதுன்னா தங்கம் மட்டும் க்ரோ ஆகலை, எல்லாமே க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓஎச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் வருது. முன்னாடி தங்கம்னாவே பெண்களை தான் சொல்லுவாங்க, தங்கம்னா பெண்களுக்கு தான் ஆர்வம் அதிகம். ஆனால் இன்னைக்கு ஆண்களுமே தங்கத்தில் முதலீடு பண்ணுறத மிகவும் விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா தங்கத்துடைய விலை உயர்வு, தங்கம் தொடர்ந்து உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு, அதாவது கடந்த வருடத்திற்கும் இந்த வருடத்திற்குமே கிட்டத்தட்ட 10,000 அளவுக்கு அதனுடைய உயர்வு இருக்கு. தங்கத்துடைய ஹிஸ்டரியில விலை குறைவு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவுதான். அதனால இது வந்து ஒரு நாட்டினுடைய கையிருப்பு அளவிற்கு தங்கம் இருக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைய விலை உயர்வுக்கு காரணங்கிறதையும் சொல்றாங்க. இது தொடர்பாக நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் CA சுபாஷினி கணபதி. பேசலாம். வணக்கம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி தங்கம்னாவே பெண்கள் தான் அப்படின்னு ஒரு நீண்ட கால முத்திரை இருந்துச்சு. இன்றைக்கு அதெல்லாம் வந்து வெளியில் வந்தாச்சு, அதை விட்டு வெளியில் வந்தாச்சு. ஒரு நாட்டின் கையிருப்பே வந்து தங்கம் தான் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். இந்த தங்கத்துடைய விலை இவ்வளவு உயர்வதற்கு காரணம் என்ன? விலை உயர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே அதுக்கான தேவை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நார்மல் எக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ஜுவல்லரி அந்த மாதிரி, ஸோ நமக்கு ரொம்ப ஏன்ஷியன்ட் டைமில் போனோம்னா நமக்கு கரன்சி இல்லாத காலத்தில் தங்கத்தை தான் வந்து கொடுத்து மாற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வழியாக பல ஹிஸ்ட்ரி இருக்குது தங்கத்துக்கு. பட் இப்போ இந்த திடீர் ஒரு விலையேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது டிமாண்ட் ஜாஸ்தி. பட் டிமாண்ட் ஜாஸ்தினா எங்கே? திடீர்னு நிறைய கல்யாணம் நடக்குதா, அந்த மாதிரி டிமாண்ட்ன்றது நமக்கு மனசுல வரும். ஆக்சுவலா என்னன்னா இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால ரஷ்யாவுடைய ஒரு 300 பில்லியன் இந்த வெஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போட்டது. ரஷ்யாவோட பணமே ரஷ்யாக்கே தொட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்க அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன அளவுல அடுத்த டிஸ்கஷன் போகுதுன்னா அது எல்லாத்தையும் தூக்கி நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு டிஸ்கஷன் போகுது. ஸோ இப்போ என்ன பண்றாங்க? இப்போ அது சைனா பார்த்துட்டு இருக்காங்க, என்டையர் எல்லா உலக நாடுகளும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தங்கத்தை வந்து மானாவரியா வாங்க ஆரம்பிச்சாங்க. 2023 பயங்கரமா வாங்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதை பார்த்துட்டு இருந்த மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ், துருக்கி ஆகட்டும், இந்தியா, எல்லாருமே வந்து ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து 7 மாசமா எல்லாருமே தங்கத்தை வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்டர்நேஷனல் கரன்சி, ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், டாலர் ஏறுது இறங்குது, ரூபி எந்த விஷயமுமே இல்லாம தங்கம் வந்து எனி டைம் நீங்க வந்து ரிட்ரீவபிள். இப்ப நம்மளுமே அதான, வீட்டுல ஒரு நகையை கொடுத்தோமா டக்குன்னு அடமானம் வச்சோமா வித்தோமா, எல்லாம் எந்த இடத்துல எங்க யார் வேணாலும் அதை இமீடியட்டா என்கேஷ் பண்ண முடிய ஒரு லிக்விடிட்டி. ஸோ இப்போ இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் 645 பில்லியன் டோட்டல் அவங்களுடைய ரிசர்வ்ஸ்ல ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 50 பில்லியன் இப்போ வந்து தங்கம் ஆயிருக்கு. ஸோ இப்போ 645ல் 50 பெரிய நம்பர் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தாலும் 50 இப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உயர்வு. தங்கத்துல ரிசர்வ்ஸ்ன்றது பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கிருந்து டிமாண்ட் ஆரம்பிச்சு கீழே மக்களுமே வந்து FD இன்ட்ரெஸ்ட் பெருசா க்ரோ ஆகல.
ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வாலட்டைலா இருக்கு, இன்னும் மக்களுக்கு வந்து பெரிய கம்ஃபர்ட் வரல, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தங்கம் விலை ஏறிட்டு இருக்கிறது கண்கூடா எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 13-14 அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் டிப்பாச்சுனாலும் என்ன ஒரு 200 ரூபாய் ஏறினா ஒரு 50 ரூபாய் அந்த மாதிரியான டிப்பானதுதான். பட் கண்டினியூஸா அது ஏறிட்டு இருக்கிறது. ஸோ எல்லாருமே வந்து பேப்பர் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மோஸ்ட் ரிலையபிள். ஸோ டிமாண்ட் இவ்வளோ இருக்கும்போது அண்ட் தங்கம் வந்து இப்போ நம்ம வேற ஏதோ மாதிரி டிமாண்ட் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது, ஆர் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. லிமிட்டெட் சப்ளை, நிறைய டிமாண்ட். இதுதான் வந்து இந்த பிரைஸ் சர்ச்சுக்கான காரணம். கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 43,000-44,000 ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி 55-56ல் வந்து நிற்கிது. ஹிஸ்ட்ரி, தங்கத்துடைய ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா ஏற்றம் மட்டும்தான் ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இறக்கம்ங்கிறது 40 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த தங்கத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள், அந்த சங்கத்தில் இருக்கவங்களும் சரி, நீண்ட அது பாரம்பரியமாக அந்த தங்கத்தில் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, தங்கத்தினுடைய விலை 1 சவரனுக்கு 1 லட்சம் தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30க்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. இது அப்போ மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களாம் தங்கத்தை வந்து சேமிக்கணும், பெண்களுக்காக சேமிக்கணும், இல்லை பிள்ளைங்களோட படிப்புக்காக நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட நிலையெல்லாம் என்ன, அவங்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? ஸோ இப்போ வந்து ஒரு விதத்துல தங்கம் விலை ஏறிட்டு இருக்குன்னா, இன்னொரு சைட்ல கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஸ்கீம்ஸ் மாதிரி நிறைய கொண்டு வராங்க. ஸோ கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் நேரம் இல்லை, பட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ற நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க எல்லாம் எந்த மாதிரியான சேமிப்பு திட்டங்கள் கொண்டு வராங்கன்னா, இப்போ கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 300-400 ரூபாய் கூலி வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. சோ ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் அவங்களால சேமிக்க முடியும்னா அந்த 100 ரூபாயை தங்கத்துல போட்டுறாங்க. சோ அன்னைக்கு இப்ப 100 ரூபாயில தங்கமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அந்த 100 ரூபாயில எவ்வளோ மில்லிகிராம் வாங்க முடியுமோ அந்த தங்கம் வந்து அவங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துரும். சோ அவங்க அந்த 100 ரூபாயை போட்டுட்டு வரும்பொழுது அன்னைக்கு இருக்கிற விலையில எவ்வளவு தங்கம் அவங்களுக்கு சேருதோ அந்த மாதிரி அழகா வந்து இப்போ இந்த மாதிரி ஏழை மக்கள் தினசரி கூலி வாங்குறவங்க திடீர்னு ஒரு 50,000 ரூபாயை சேர்த்து ஒரு பவுன் வாங்குறதுங்கிறது நடக்காத வேலை. ஸோ அந்த 50,000 ரூபாய் சேர்க்கறதுக்குள்ள இந்த பக்கம் வேற ஏதாவது செலவு வந்துடும். அவங்களுக்குன்னு எல்லாருக்குமே வந்து அது ரூல் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குட்டி குட்டியா சேர்க்கறது கூட தங்கத்துல இருக்கும்பொழுது அவங்களுக்கு இப்போ ஒரு 6 மாசமா அதை சேர்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க முதல்ல வாங்குற மில்லிகிராமோட விலையே ஏறி இந்த அடுத்ததுக்கும் காம்பன்சேட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, அது என்னென்ன மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நகைச்சீட்டு அதுதான் வந்து நம்மளால எல்லாம் திடீர்னு வாங்கிட முடியாது, நகைச்சீட்டு போட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நகைச்சீட்டுலையுமே வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நகைச்சீட்டோட அந்த ஸ்கீம் வேற, ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம் வேற. அதுலயே நமக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது கொஸ்டின் மார்க். ஆமா, இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த மில்லி கிராமா சேர்க்கறதுலாம் என்ன மாதிரியான ஸ்கீம், எவ்வளவு ட்ரஸ்டபிளான? இது எல்லாமே வந்து ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்காம யாருமே பண்ண முடியாது. ஸோ ட்ரஸ்ட் வர்த்தினஸ் 100% இருக்கும். ஸோ இப்போ இது வந்து சில நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கிராமங்களுக்கு போய் இப்போ இது 100 ரூபாய் சீட்டு கட்டணும்னா ஒண்ணு எனக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களா இருக்கணும், இல்ல அவங்க வந்து எனக்கு நம்பிக்கைக்குரியவங்களா ஒரு 2 சீட்டாவது எடுத்திருந்தாங்கன்னா அதை பார்த்து அப்புறம் கொடுப்பாங்க, அப்புறம் 4வது சீட்டை அவங்க எடுத்துட்டு ஓடிடுவாங்க. இதெல்லாம் வந்து ரெகுலர் ட்ரெண்ட். ஆமா. ஸோ இது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வீடு வீடா போறாங்க. இப்போ தினம் சாயங்காலம் அவங்க கூலி வாங்கிட்டு வர நேரம் ஒரு 6:30-7 மணிக்கு போய் அவங்க அன்னைக்கு எவ்வளவு முடியுமோ 100, 150, 50 என்ன முடியுமோ அதை வந்து அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. அவங்க வந்து இமீடியட்டா அந்த பணத்துக்கு என்ன கோல்டு வருமோ அந்த கோல்டை வாங்கி சேர்த்து வச்சிடுறாங்க. இப்போ ஒரு வருஷம் ஆச்சு, 1 கிராம் சேர்த்திருப்பாங்க ஒரு வருஷத்துல. ஸோ 1 கிராம் சேர்த்திருக்காங்கன்னா அந்த கிராம வந்து அவங்க எதிர் வித்துட்டு காசை வாங்கிக்கலாம், விலை ஏறி இருக்கும். இல்ல கிராம் காயினா வாங்கிக்கலாம், இல்ல அந்த 1 கிராம்ல ஏதோ ஒரு பேரனுக்கோ பேத்திக்கோ ஒரு தோடோ ஏதோ ஒரு சின்ன விஷயம் வாங்கணும்னா நகையா கூட வாங்கிக்கலாம். அது நகையா வாங்கும்பொழுது அதுக்கான செய்கூலி சேதாரம் மட்டும் இவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொண்டு இருக்கு. இன்னைக்கு காலையில கூட இந்த தங்கம் அந்த வியாபாரிகள் சங்கம்னு இருக்கும், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, நீண்ட காலமா இருக்கிறவர் பேசிட்டு இருந்தாரு ஒரு செய்தி சேனல்ல. அந்த மாதிரி கோல்டு பாண்ட் ஸ்கீம் இருக்கு, கோல்டு பீஸ் அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சொல்றாங்க இன்னைக்கு பாக்குறோம். ஆனா அது எல்லாத்தோட பிசிக்கல் கோல்டு தான் பெஸ்ட். அது வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கவும் செய்யலாம், தேவைங்கும் போது நீங்க அதை ஒரு உங்க தேவைக்காக அதை யூஸ் பண்ணிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல இந்த கோல்டு பீஸ் கோல்டு பாண்டு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இன்றைய ஜென்ரேஷன்ல, பட் தெரியாத ஆட்களும் இருக்காங்க. அவங்களுக்காக இது ரெண்டுமே என்னது, அது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன, எது பெஸ்ட்? ஸோ இப்போ இது பிசிக்கல்
விசஸ் லைக் நம்மளோட ETF, SGBs அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ நமக்கு போட்டு அழகு பார்க்கறது அப்படிங்கிறது பிசிக்கல் கோல்ட்ல தான் முடியும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம வந்து ஓகே நான் வந்து ஒரு 10 கிராம் தங்கம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம பேப்பர்ல காமிச்சோம்னா அது மேட்சே பண்ண முடியாது. ஸோ அது ஒருத்தருடைய பர்சனல் விஷயம். பட் இப்போ நம்ம ஃபினான்ஷியலா அதை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கும் பொழுது அதுல வந்து செய்கூலி சேதாரம் எல்லாம் வந்து நம்ம கொடுத்து வாங்குவோம். திருப்பி நம்ம கொடுக்க போகும்போது நிறைய விஷயம் கழிஞ்சுதான் நமக்கு வந்து பணம் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு மினிமம் ஒரு 10% வச்சுக்கோங்களேன். நம்ம கொடுக்கும்போது வாங்கும்போது என்னதான் நீங்க ஸ்கீம்ல வாங்கினாலுமே 10% போகும். ஸோ அந்த ரொட்டேஷனுக்கான லாஸ் வந்து டெஃபினட்டா இருக்கதான் இருக்கும். பட் அதுக்கு ஆஃப்செட் பண்றது உங்களோட யூட்டிலிட்டி, நீங்க போட்டு அழகு பார்க்கறதும் அது அந்த விஷயங்கள். ஃபினான்ஷியல் ஆங்கிள்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம யூட்டிலிட்டிக்கு தனியா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியா, இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸே பண்ண முடியாது. ஸோ யூட்டிலிட்டி அப்படின்னா நம்ம அந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும், நம்ம வாங்கி போட்டு தான் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து RBI கொடுக்கறது. ஸோ உங்களுக்கு ரிலையபிலிட்டி அந்த எந்த விஷயமுமே இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பாண்டு வந்துடும். நீங்கள் இப்போ நடுவில் என்னைக்கு ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அந்த பாண்டை வந்து சேல் பண்ணணுமோ நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். என்னைக்கு ப்ரைஸ் பெட்டராக இருக்கும் அன்னைக்கு நீங்கள் பார்த்து சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ETFs எல்லாமே வந்து நீங்கள் ரிலையபிளாக நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க, அது உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிறது கிரெடிட்டு. நீங்கள் வந்து என்னைக்கு சேல் பண்ணணுமோ நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு பீஸ் வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம 50 ரூபா ஆகட்டும் 100 ரூபா ஆகட்டும் அப்படி பண்ண முடியாது. அது சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் எல்லாம் மினிமம் கோல்ட் பாண்ட்ஸ் சொல்ல கோல்டு பீஸ் கோல்ட் பீஸ் 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து மினிமம் 1 கிராம் ஆவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 50 ரூபாய் 100 ரூபாய் நான் சொன்ன ஸ்கீம் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக. அதையே வந்து ஒரு ஏன்னா இப்போ எடுத்த உடனே 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பாண்ட் வாங்கணும் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ்லாம் மல்டிபிள் ஆஃப் 5000 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி 5000 ரூபாய் சேர்க்க முடிஞ்சதுன்னா அப்போ அவங்களுக்கு நகை கடைக்கே போய் வாங்கிடுவாங்கல்ல. ஸோ அந்த 5000 ரூபாய் சேர்க்கறதுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கான கொண்டு வரப்பட்டது தான் அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல. அவங்க அது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. RBI லைசன்ஸ் வாங்கி அவங்க டெய்லி வீடு வீடா போய் கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி அதுக்கான கோல்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இப்ப இமீடியட்டா இன்னைக்கு ஒரு 200 பேர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க 100 ரூபாய். ஸோ இப்போ இந்த 200 பேரோட 100 ரூபாயும் சேர்த்து அவங்க வந்து ஒரு கோல்டு பாராவோ கோல்டு காயினோவோ வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ அந்த காயின்ல என்னைக்கு அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வேணுமோ அதை வந்து ஒருக்கே காயின் பண்ணி இவங்க கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அது அந்த ஸ்கீம் வந்து இதுல கிடையாது. அது வந்து ஒரு தனி ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அந்த கோல்டு பாண்ட்ஸ் வாங்கணும்னா அதுக்கு வந்து இயர்லி 3 டைம்ஸ் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு. அதை எப்படி பர்ச்சேஸ் பண்றது, எந்தெந்த மந்த் வாங்க முடியும்? நம்ம பார்த்துட்டே இருக்கணும். எப்போ வந்து அவங்க லான்ச் பண்றாங்களோ அப்போ அது ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஏப்ரல் ஜூன் அந்த மாதிரி வராது. அது ஸோ RBI பாண்ட்ஸ் எப்போ அவங்க ரிலீஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி அந்த ரிலீஸ் பண்ணும்பொழுது அதுக்கு தேவையான நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வெப்சைட்ல பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு தெரியும் அது லான்ச் ஆகிறது. ஓகே, அவங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, யாரை அணுகணும் நம்பிக்கையா? நம்பிக்கையா இதுக்கு ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ஸ் யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்கலாம். அண்ட் இப்போ வந்து இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வேற கேம் ஆல் டுகெதர். ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த கம்பெனிகள் நான் வாங்கணும், இப்போ இது ஃபியூச்சர்ஸா ஆப்ஷன்ஸா டெரிவேட்டிவ்ஸா எங்கே போகணுன்றதெல்லாம். பட் இப்போ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு சாவரன் கோல்டு பாண்ட் வாங்குறதுக்கு எனக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ற மாதிரியோ ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ற மாதிரியோ நம்ம IRCTC வெப்சைட் அந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கும் ஆக்சுவலி RBIல. ஸோ அந்த மாதிரி போயிடலாம். இப்போ நெட் பேங்கிங்கும் இல்லை அப்படிங்கிறவங்க பேங்க்ஸ்ல கூட வந்து இதோட எக்ஸ்டெண்டட் கவுண்டர் போட்டு அவங்க ஹெல்ப் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி RBIல இனிஷியலி இந்த பாண்ட்ஸ் இது பண்ணும்போது எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்றது தெரியல. அவங்க பேங்க்ஸ் த்ரூவும் ப்ரொமோட் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, தங்கத்தோட விலை குறைய வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்லைதான். ரொம்ப யாருமே கேட்க விரும்பாத ஒரு பதில். பட் வாய்ப்பு இல்லைதான். குறைஞ்சாலுமே வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்குமே தவிர இனிமே ஃபியூச்சர்ல தங்க விலை ஏறிட்டு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் லைக் நம்ம இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இப்போ நம்ம கடந்த ஒரு இப்போ ஏப்ரல் 12ஆம் தேதி 13ஆம் தேதி அந்த பீக்கை தொட்டதுல இருந்து எல்லாருமே தங்கத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பட் இப்போ இதை போன வருஷமே நம்ம சில இதை ப்ரௌஸ் பண்ணோம்னா இப்போ யூஎஸ்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணி இப்போ 24ல இது வந்து பீக்ல சர்ச்ல இருக்கும்ன்றது அவங்க அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட்
இப்போ நெக்ஸ்ட் லெவல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசர்ச் அவங்க எல்லாருமே 25ல இன்னும் பீக்ல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நமக்கு ட்ரெண்டும் தெரியுதுல்ல, இப்போ சப்ளை வந்து அவ்வளவுதான், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இப்போ நமக்கு இங்கேயே பார்த்தோம்னா இந்திய நாட்டில் இப்போ நமக்கு தங்கம் எங்க இருக்குன்னு நம்ம வந்து ரிசர்ச் பண்றோமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம ஆத்ம நிர்பார் மற்ற எல்லாத்துலயுமே கொண்டு வரோம். பட் தங்கம்ன்ற ஆங்கிள் மேபி இப்போ இனிமே கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்களா இருக்கலாம். நம்ம கோலார் கோல்ட் ஃபீல்ட் இருந்தது, அதுவுமே நம்ம இப்போ பெரியசா ஃபங்க்ஷனலா இல்லை. ஸோ அந்த ரிசோர்சஸ் வந்து கொண்டு வரணும். இன்ஃபேக்ட் லைக் இந்திய நாட்டில் பெட்ரோலுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்க ஒரு 1000 அடி போனதுக்கு அப்புறம் தங்கம் வரலன்னா அந்த 1000 அடி தோணுனதுக்கான செலவு மொத்தமுமே டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டில இருந்து நீங்க வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. வந்ததுன்னா நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அது வந்து அந்த பணம் உங்களுக்கு எடுக்கிற வரைக்கும் 10 years 20 years லீஸ் டைம் மாதிரி அது வரைக்கும் பணம் நீங்க எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மைனிங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்ற கண்ட்ரீஸோட பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரோலியம் பொறுத்த வரைக்கும் தங்கத்துக்கும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு சப்ளை ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒரு வேலை வந்து குறையறதுக்கான வாய்ப்பு. லேடிஸ் வந்து இது மாதிரி எப்ப தங்கம் விலை உயர ஆரம்பிச்சதோ அதுக்கு முன்பிருந்தே நகைச்சீட்டு உண்டு. இது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல அதிகமாயிட்டு தான் போகுது. நகைச்சீட்டு வந்து ட்ரஸ்டபிள் இல்லைன்னு யாரும் சொல்ல போறதில்ல, பிராண்டட் நோக்கி போங்க அப்படின்றாங்க. இப்போ நகைச்சீட்டு போடுறது பெஸ்டா இல்லை நம்ம டைரக்டா பர்ச்சேஸ் பண்றது பெஸ்டா அப்படின்னா இது நகைச்சீட்டு வந்து நம்ம கிட்ட எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸுமே இருக்கு எல்லாருக்குமே. ஸோ இப்போ பிராண்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நாத்தெல்லாம் பிராண்டட் தான். எவ்வளோ வருஷம், ஒரு 90 வருஷம் 100 வருஷம் ஆர்கனைசேஷன் அவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஏமாத்தின தான் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா இன்னும் மேட்டர் கோர்ட்ல இருக்கு, சப்ஜுடிஸ். ஸோ அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ போட்ட பணம்லாம் என்னாச்சுன்னு தெரியல. எல்லாரும் அவங்களுடைய கல்யாணத்துக்கு சிறுக சேர்த்த பணம் எல்லாமே வெறும் அந்த செய்கூலி சேதாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போய் டெபாசிட் பண்ணது. ஸோ இப்போ அவங்க நகை கடைக்காரங்களும் என்ன பண்றாங்கன்னா 11 மாசம்னு வச்சுக்கிறாங்க. ஸோ 11 மாசம் நீங்க ஒரு டெபாசிட் வைக்கும் போது அது ஆர்பிஐல நீங்க வந்து லைசன்ஸ் எதுவும் வாங்க வேண்டாம். சோ இது வந்து எங்கேயுமே கவர்ன்டு கிடையாது. சோ பெரிய அளவுல ரெகுலேஷன். இப்போ நான் ஒரு செக் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்க டெபாசிட் பண்றீங்க, அது வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க மேல கேஸ் போடலாம், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல. சோ அந்த மாதிரி சிட் போடுறவங்களோட ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ அந்த மாதிரி இது வந்து அவங்க இந்த மாதிரி நகை கடையில சிட்டு போடுறது இந்த செய்கூலி சேதாரத்துக்காக அப்படிங்கிறத விட ரிலையபிலிட்டின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சாவரன் பாண்ட்ஸோ இல்லை இடிஎஃப்ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்க அதை ரியலைஸ் பண்ணி கோல்டா வாங்கிக்கிறது பெட்டரா இருக்கும். கொஞ்சம் பழைய நகைகள் வீட்டில் ஒவ்வொரு குடும்பத்துலையுமே வந்து அவங்களோட அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஒரு பீக்ல கோல்டு பீக்ல இருக்கும்போது பழைய நகையை வித்துடலாமா, இல்ல வித்துட்டு புதுசு வாங்கலாமா, இல்ல அது வித்து மணியை எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி தாட்ஸ்ல நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஸ்டாக். இப்போ பீக்ல இருக்கு கோல்டு, இந்த பீக்ல நம்ம பழைய நகையை விற்கலாமா, இல்ல வந்து இல்ல அதுக்கான காலம் இன்னும் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணலாமா? ஸோ இதுவுமே பர்சனல் டிசிஷன் தான். இப்போ நமக்கு வந்து எல்லாமே மிடில் கிளாஸ்க்கான ஒரு கரெக்ட். இப்போ நமக்கு கொடுத்து புதுசு மாற்றணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து இப்போ ஒரு பீக்கில் கொடுத்துட்டு மேபி இன்னும் கொஞ்சம் நாள்ல மாத்தினா அது கொஞ்சம் லாபமா இருக்கும். இல்லாட்டி இன்னைக்கு உங்களோட தங்கத்தோட விலையை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்குறது அதை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். இப்ப நமக்கு கிராம் விலையே வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குறது ஒண்ணு, அதை தவிர அந்த டஸ்ட் கல்லு அது எல்லாம் மைனஸ் பண்ணி இப்ப நீங்க புதுசா வாங்கும்போது நீங்க எக்ஸ்ட்ரா தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இது மோர் ஆஃப் அ யூட்டிலிட்டி ஆங்கிள் தான். இப்போ எனக்கு டிசைன் பிடிக்கல கொடுத்து மாத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு சரியான நேரம்ன்றது கிடையாது. நீங்க என்னைக்கு கொடுத்தாலுமே அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அதே வேஸ்டேஜ் தான். உங்களோட தங்கம் அதே வேல்யூ தான், வாங்குற வேல்யூ அதே தான். ஸோ அது வந்து இப்போ இன்னைக்கு தங்கம் பீக்ல இருக்கிறதுனால நான் அது பண்ணணுமானா அதுக்கான அவசியம் இல்லை. என்னைக்கு அது ஒரு கிராம் 800 ரூபாய்க்கு வந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற தங்கம் 800 ரூபாய்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த 1000 ரூபாய்க்கு அடுத்து புதுசு வாங்க போறீங்க. ஸோ அதுல எந்த பினான்சியலி கெயின் இருக்க மாதிரியும் எனக்கு பெருசா தெரியல. ஸோ இப்போ பணமா வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இது வந்து என்கேஷ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேபி என்கேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல அவங்க வந்து இப்ப இந்த பழைய நகையெல்லாம் ரொம்ப யூஸே பண்றது இல்லை, அந்த டிசைன் யாரும் போட போறது இல்லை, அந்த மாதிரி இருந்ததுன்னா மேபி அவங்க பெட்டர் ஆப்ஷன் இப்போ அதை என்கேஷ் பண்ணிட்டு அது அப்படியே அவங்க கோல்டு பாண்ட்ஸ்லயோ எங்கேயாவது டெபாசிட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கோல்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து யூட்டிலிட்டி வேல்யூ வைஸ் வந்து நம்ம போட்டு அழகு பார்க்குறோம், அதெல்லாம் தாண்டி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இருக்கு. ஸோ இப்போ கோல்டன் போது வீட்டில் பேப்பர்ல ஒரு நாள் கூட நகை திருட்டு போகாத ஒரு பேப்பர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ அந்த கோல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்க வந்து லாக்கர்ல வைக்க வேண்டியிருக்கு, ரெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம்
இருக்கு. ஸோ அது வந்து பர்சனல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஸோ இப்போ யூஸே பண்ணாத நகை ரொம்ப நாளாக உங்களுக்கு தூங்கிட்டு இருக்கு, அது ஒரு லாக்கர் வச்சு நீங்கள் ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் வித்துட்டு அழகாக அதை வந்து பாண்டில் போட்டு வச்சுக்கலாம். அதே ஈக்குவலண்ட் அமௌண்ட் வந்த பணத்தை அப்படியே நீங்கள் பாண்டில் போட்டுக்கலாம். இப்போ தங்கத்துடைய விலை உயர்வுக்கு சீனா தான் ஒரு மிக பெரும் காரணம்னு சொல்லப்படுது. அதை தாண்டி டாலருடைய அந்த மதிப்பிற்கும் தங்க விலை உயர்வுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ இது சீனா முக்கிய காரணமா அப்படின்னோன்னா அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்றது நம்ம சொல்லலாம். அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸ் எப்பவுமே ஜாஸ்தி. இப்போ கடந்த ஆண்டு லைக் 2023 அவங்க வந்து கன்சிஸ்டண்டா வாங்கி குமிச்சிருக்காங்க. அண்ட் இன்னமும் அவங்க நிறுத்தல, இன்னமும் வாங்கிட்டே இருக்காங்க கோல்டு. ஸோ இப்போ அவங்கள பார்த்தா இல்லை வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்னாலையான்னு தெரியல, இப்போ எல்லா நாடுகளுமே வந்து அவங்களுடைய ரிசர்வ்ஸை தங்கத்தை ஒரு மேஜர் போர்ஷனாக ஆக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து தங்கம் இருக்கிறதுங்கிறது ஒரு தைரியம் மாதிரி. இப்போ நம்ம வீட்லேயோ அதே தான் நாட்டு லெவல்லையும். ஸோ இதனால டெஃபினட்டாக சைனா தொடங்கி வச்சாங்கன்றத சொல்லலாம். பட் அவங்க மட்டுமே முழுமையான காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்க, டாலருக்கும் தங்கத்துக்குமான ரிலேஷன். ஸோ இப்போ டாலர் விலை ஏறும் பொழுது தங்கம் விலை இறங்கிட்டு இருக்கும். ஆக்சுவலா ஜென்ரலா இது வரைக்கும் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். 2000 வருஷத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு 11% டாலர் ஏறி இருக்கும். அது தகுந்த 11% கோல்டு குறைஞ்சிருக்கும். அடுத்த 5 வருஷத்துல ஒரு 3-4% டாலர் வந்து ஏறி இருக்கும். இது வந்து 3-4 குறைஞ்சிருக்கும். இப்ப அடுத்ததுல கோல்டு வந்து 11% ஏறிச்சு, டாலர் வந்து குறைஞ்சிருக்கும். இது இப்படிதான் ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. டைரக்டா நீங்க பார்த்தலாம். ஏன்னா இப்போ டாலர் மதிப்பு வந்து ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா கோல்ட்ல இருந்து எடுத்து பெரிய இன்வெஸ்டர்ஸ், ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் கோல்ட்ல இருந்து எடுத்து இதுல போடுவாங்க. அப்போ உங்களுக்கு அதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. இதோட எல்லாரும் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா இதோட பிரைஸ் குறையும். அதே மாதிரி உல்டா. ஸோ அது குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அதுல இருந்து எடுத்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து தங்கத்துக்கும் டாலருக்குமான ரிலேஷன். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அந்த ரிலேஷனே ஒரு என்ன சொல்லாது, அதெல்லாம் தாண்டி வந்து தங்கம் விலை ஏறிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா டாலரும் ஏறிட்டு இருக்கு, தங்கமும் ஏறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோரிலேஷனே வந்து பொய்யாக்குற அளவுல கோல்டோட டிமாண்ட் வந்து இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தங்கம் வாங்க முடியல, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியல, நமக்கான ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா தங்கத்திற்கு மாற்றே இல்லையா? தங்கத்துக்கு மாற்றா என்ன விஷயத்த, என்னென்ன ஸ்கீம் ஏதாவது? ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு நமக்கு எங்க பார்த்தாலும் தங்கம்னே தான் வந்து நம்ம காதுல வந்து விழுந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கரெக்டான அளவு தங்கம் வச்சிருக்கோமா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமா, நம்மளால ஒருவேளை நம்ம இப்ப இன்வெஸ்ட் பண்ணலன்னா இனிமே நம்மளால வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருமா வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்மளோட தங்கம் வந்து ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டுமே மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம தங்கத்துல போட முடியாது. ஸோ இப்போ இன்னைக்கு தங்கம் ஏறிட்டே இருக்கு. இப்போ 2000 ஒரு 1960 பார்த்தா கூட தங்கம் ஏறிட்டே தான் இருக்கு. ஸோ வந்து குறையல. இப்போ நம்ம லேண்ட் எல்லாம் கூட பார்த்தோம்னா சில இடத்துல வந்து இப்போ குறைஞ்சிருக்கும். பட் குறைஞ்சதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். லேண்ட் காஸ்ட்டும் இதே மாதிரி பயங்கரமா ஏறின இடங்களும் உண்டு, காலங்களும் உண்டு, சில இடங்களும் உண்டு. ஸோ இப்போ இது வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இது வந்து ஓகே இது எப்பவுமே ஏறிட்டே இருக்கு அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ இப்போ தங்கம் ஏறுதுன்னா அது தங்கத்தினால இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால. இப்போ ஒரு லேண்ட் வாங்குறோம், அந்த லேண்ட் பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா ஏறும். அது வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு நிலமா இருக்கலாம். பட் அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களோட சென்ட்ரல் பேங்க்ஸை ஃபாலோ பண்றதே கரெக்ட். ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்க, எதையுமே வந்து டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ உடஞ்சிச்சுன்னா மொத்தமா போயிடும். ஆமா, அதனால அது பிரிச்சு போடுறது தான் வந்து சரியான இது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் சப்போஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா அதுல ஒரு 10% மேக்சிமம் தங்கத்துல இருந்தாலே போதுமானது. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நம்ம இதையும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியல, சேவே பண்ண முடியல, கோல்டே வாங்க முடியல என்னால அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆர்டி இருக்கு. இப்போ இந்த டெய்லி 50 ரூபாய் நான் சொன்னேன், டெய்லி 50 ரூபாயில நமக்கு வந்து கோல்டு வாங்க முடியல. டெய்லி 50 ரூபாய் உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பேங்க்லயோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஜிபேல தான் வருது. பர்ஸ் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை, எல்லாருமே அப்படிதான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு வந்து பேங்க்ல பணம் இருக்கு. ஆக்சுவலா பர்ஸ்ல இருந்தா நிறைய செலவாகும், ஜிபேல இருந்ததுன்னா ஜிபேல இருந்தாலும் செலவாகுது. ஒரு ரிசர்ச் அமைப்பு சொல்லியிருக்காங்க, ஜிபே இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுடைய செலவினங்கள் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா இப்ப நம்ம பஸ்ல வச்சிருக்கோம் ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கோம்னா அதுல ஒரு 20 ருபீஸாவது மிச்சம் போல ஜிபேல 0 வரைக்கும் செலவு நம்ம காணாம குறைஞ்சிட்டே இருக்கே பர்ஸ்ல இருந்து பார்த்துட்டே இருப்போம். அது அகைன் லைக் இண்டிவிஜுவலா நம்ம வந்து அப்படி நமக்கு டிசிப்ளின் இல்ல அப்படின்னா நம்ம இந்த ஜிபே அக்கௌண்ட்டை தனியா வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நம்மளோட சேலரி அக்கௌண்ட்டை நேரா ஜிபேல கனெக்ட் பண்ணோம்னா நம்ம கண்ணே தெரியாது. செலவு பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா பேலன்ஸ் இல்லைன்னு போது ஐயோ என்னாச்சு நான் என்ன அவ்வளவு செலவு பண்ணேன்னு அப்பதான் நமக்கே தோணும். ஸோ நீங்க செலவு பண்றதுக்குன்றது தனியா நீங்க எடுத்து வச்சு பண்ணணும். இது பேங்க்ல இருக்கிறதுனால மோர் அதுவே ஒரு சேவிங்ஸா இருக்கு. இன்கேஸ் நமக்கே அது கண்ட்ரோல் இல்லை, சப்போஸ் நம்ம வந்து செலவு பண்ணிடுறோம் அப்படின்னா அதை வந்து நீங்க எஃப்டியா வந்து கன்வெர்ட் பண்ணி மூவ் பண்ணலாம். ஒன்று நம்மளுக்கே வந்து அது எடுக்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 10 days அந்த மாதிரி, அது 10 days 30 days இப்போ எவ்வளோ நாளைக்கு வேணா நீங்க எப்படி போடலாம், அந்த மாதிரி அதை போட்டு லாக் பண்ணிடலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அது ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா நீங்க எஃப்டிஓ ஆர்டிஓ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் போடும்பொழுது உங்க கண்ணுக்கு தெரியாம அது வளர்ந்துரும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஆவரேஜா நம்ம பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், இல்ல நீங்க பண்ற எந்த மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ க்ரோ ஆகுதுன்னா தங்கம் மட்டும் க்ரோ ஆகல, எல்லாமே க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பிளான் பண்ணி நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் நீங்க வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நன்றி மேம், நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.